வெல்கம் சகஸ்ரா விலாக். எப்பயும் போல் காலையில் 5:30க்குலாம் எழுந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா பாப்பாவுக்கு லஞ்ச் ரெடி பண்ணணும்ல, அதனால் ஒரு சைடு சாப்பாடை வச்சுட்டு காளான் குழம்பு வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு காளானையும் நல்லா கழுவி எடுத்து அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சைடு விசில் வர ஒரு சைடு தேங்காவையும் அரைச்சி குழம்புல ஊற்றியாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பொரியல் பண்ணிடலாம் அப்படி சொல்லிட்டு கேரட்டையும் துருவி போட்டு பொரியலும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா எப்போயுமே காலையில் இட்லி தான் சாப்பிடுவாங்க. அதனால் இட்லியும் ஊற்றி வச்சாச்சு. தோசை கொடுக்கலாங்க. ஆனால் அது சாப்பிட்றதுக்கும் லேட் ஆகும். சரியாக சாப்பிடவும் மாட்டாங்க. அதான் நான் எப்போவுமே பாப்பாவுக்கு காலையில் இட்லி தான் கொடுப்பேங்க. அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் தோட்டத்துக்கு வந்து கோழிங்க எல்லாத்தையுமே திறந்து விட்டாச்சு. சரி இப்போ இறைய போட ஆரம்பிச்சிடலாம் வாங்க. நானும் வரிசையாக இற போட அவங்களும் வரிசையாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வேகமாக பாப்பாவையும் குளிப்பாட்டி ரெடி பண்ணிவிட்டு லஞ்சும் பேக் பண்ணி வச்சாச்சு. பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எங்கள் ஊர் விநாயகர் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடு நடந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம போய் அதை பார்க்கலாமே சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அதுக்கப்புறம் உள்ளே போய் பார்த்தா எல்லோரும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கைவண்ணத்தையும் காமிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோ கலரை நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் உள்ள நடுவில் ஒரு அக்கா பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸ்டார் மாதிரி டிசைன் போட்டு. நீங்கள் ஃபுல் கோலம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வாங்க நம்ம கோயிலை சுற்றி இருக்கிற கோலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க நம்ம போட்டுட்டு இருந்த கோலம். அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு முன்னாடியே நிறைய பேர் நிறையா கோலம் போட்டு வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த கோலம் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம 17 நாள் ஆனால் செக்ஸுக்கு எரை போடலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எரை போட்டுட்டு நான் போய் வீட்டில் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.